ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திலே நாம் இன்று இருக்கின்றோம். திங்கட்கிழமை இன்றைய நாளிலே இறைவார்த்தை பகிர்வுக்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாசகம் முதல் வாசகமாக எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி நமக்கு செய்தியில் கூறுகிறது. யாக்கோப்பே, உன் கூடாரங்கள் மிக அழகானவை, பள்ளத்தாக்குகளைப் போல மிக விரிந்து அழகாக காணப்படும். ஆண்டவர் நட்ட கேதுரு மரம் போல அவைகள் வளரும். அங்கே இருக்கின்ற அரசன் ஆகாகை விட இந்த நாடு இன்னும் உயர்த்தப்படும். ஏனென்றால் யாக்கோப்பில் இருந்து ஒரு விண்மீன் ஒன்று உருவாகும், ஒரு இஸ்ரேலில் இருந்து ஒரு செங்கோல் ஒன்று உருவாகும் என்ற செய்தியில் இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கப்படும் போது நாம் அவரை காண்போம், இப்பொழுதன்று நாம் அவரை காண்போம் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை தந்தை எந்த அளவிற்கு திட்டம் போட்டு அழகாக வைத்திருக்கிறார். அவர் நமக்காக பிறக்க இருக்கிறார், நம் பாவங்களுக்கு கழுவாயாக பிறக்க இருக்கிறார். ஆனால் அவற்றையும் கூட தந்தை சரியான விதத்திலே கை தேர்ந்த வேலை செய்து அதனுடைய நிலையை படிப்படியாக மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் தொடக்க நூலிலிருந்தே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றிய நிகழ்வுகள் நாம் அங்காங்கே வாசிக்கலாம். ஏனென்றால் எப்பொழுது ஆதி பெற்றோர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ அப்பொழுதே மானிட மகனுடைய தேவை இந்த உலகத்திலே தேவைப்பட்டுவிட்டது. ஏனென்றால் ஆண்டவர் இவர்களை வைத்து இந்த உலகத்தை பழுக பெருக செய்யலாம் என்று திட்டம் போட்ட பொழுது சாத்தானுடைய சூழ்ச்சியினால் மானிட மகனுடைய வருகை அங்கே தேவைப்பட்டது. உனது குதிகாலை அந்த பாம்பு தீண்டும், அந்த பாம்பினுடைய தலையை உனது விதை நசுக்கும் என்ற அந்த வார்த்தை தான் மானிட மகனுடைய பிறப்பினுடைய முதல் படி. என்று எண்ணிக்கை நூலிலே யாக்கோப்பிலிருந்து ஒரு விண்மீன் உருவாகும் என்றால் யாக்கோப்பினுடைய குடும்பத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்து உருவாக இருக்கிறார் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியில நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர்களும் சதிசேயர்களும் கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்குண்டான பதிலை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார். ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் யோசிக்கின்ற அளவிற்கு மீண்டும் அவரிடம் பேச முடியாத அளவுக்கு இயேசு பதிலை சொல்லுவார். இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடம் வந்து எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதில் கேள்வி அவரிடம் கேட்கிறார். அவர் இயேசுவிடம் கேளுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், திருமுழுக்கு யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் விண்ணிலிருந்து அருளப்பட்டதா இல்லது மக்களிடமிருந்து அருளப்பட்டதா என்று கேட்ட பொழுது விண்ணிலிருந்து அருளப்பட்டது என்று சொல்லுவோமானால் பிறகு ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பான். மக்களிடமிருந்து அருளப்பட்டது என்றால் மக்கள் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நிச்சயவர்கள் என்பதனால் மிகவும் சாதுரியமாக அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே, அப்படியானால் எனக்கும் எந்த அதிகாரத்தால் இவற்றை நான் செய்கிறேன் என்பது தெரியாது, சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்திற்கு வந்ததின் முதல் நோக்கமே மக்களை அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காக, உயர்ந்தவர் தாழ்வு என்ற நிலையை உடைப்பதற்காக. இந்த நிலை மாறவே இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே பிறக்க இருக்கிறார் என்பது பல 100 வருடங்களுக்கும் பல 1000 வருடங்களுக்கு முன்பே அங்கிருந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களையும் ஏமாற்றிக் கொண்டு தங்களையும் ஏமாற்றிக் கொண்டு ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால் தான் இயேசு கிறிஸ்து அவர்களை சாடினார். இவர்கள் முதன்மையான இடங்களை எதிர்பார்க்கிறார்கள், குஞ்சங்களை கட்டி கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மக்கள் செய்கின்ற வேலையை தங்களுடைய விரல் நுனியால் கூட தொட்டு பார்க்க முன் வர மாட்டேன் என்கிறார்கள். மக்கள் மீது கடுமையான சுமைகளை இவர்கள் ஏற்றுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சாடி இருப்பார். பிரியமானவர்களே, எப்படியோ பிறக்க இருக்கின்ற வாரன் நமக்கானவர், ஏழை எளியவர்களுக்கானவர், அவர் எல்லாருக்குமானவர், ஏற்றத்தாழ்வு என்ற நோயை உடைக்க பிறந்தவர். அப்படிப்பட்ட அந்த கடவுளிடம் நாம் செல்ல வேண்டும் என்றால் அவரிடம் விளங்கிய மனப்பான்மையை நாமும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் எல்லாருக்கும் மனவராக இருந்தது நோக்கம். அவர் தன்னை மற்றவர்களுக்காக கரமெரித்து நான் உங்களுக்காக என்று காட்டினார். ஏனென்றால் அந்த இயேசுவை போல நாம் வாழ வேண்டும் என்றால் நாமும்
நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வோம். அருகில் இருக்கின்ற நண்பர்களை ஏற்றுக்கொள்வோம். மக்கள் அனைவரையும் நமது சமூகமாக ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எப்பொழுது நாம் பிளவை ஏற்படுத்த நினைக்கின்றோமோ அப்பொழுதே நாம் இறைவனிடமிருந்து பிரிந்து சென்று விடுவோம். அது நம்மை அகால பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஏனென்றால் பிறக்க இருக்கின்ற பாலகன் நமக்கானவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் செல்ல வேண்டும் என்றால் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இனி வரும் காலங்களிலே இறைவனுக்காகவும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்களுக்காக வாழ முயற்சி செய்வோம். அதுதான் சரியான பாதையாக இருக்கும். அந்த பாதையை நோக்கி வழிநடக்க தேவையான ஆசிரியை கேட்டு தொடர்ந்து செல்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனேசி என்று வாழ்ந்து பெறுவாராக.